மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் துறையின் வாயிலாக நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை மியாட் மருத்துவமனையில் இருந்து மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக திரு EVKS இளங்கோவனுடைய உடலானது கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திரு EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகள்தான் இவை. தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். ரமேஷ், இப்ப திரு EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உடன் அமைச்சர்கள் திரு துரைமுருகன், தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அங்குள்ள சூழல் விவரங்க. EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மணப்பாக்கம் இல்லம் வந்திருக்கிறார். இப்போது EVKS இளங்கோவன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். உடன் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, அதே போல மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் இருக்கிறார். இப்போது அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் ஒரு மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த EVKS இளங்கோவன் இன்று காலை 10 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய உடல் கடந்த 10 நிமிடத்துக்கு முன்பாக மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் கொண்டு வரப்பட்டது. இப்போது முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்கள் இப்போது மணப்பாக்கம் இல்லத்தில் இருக்கிறார்கள். இன்று முழுவதுமே அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், அதே போல உறவினர்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட இருக்கிறது. நாளைய தினம் EVKS இளங்கோவன் உடலுக்கான இறுதி சடங்கு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. முகிலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து நேரில் அஞ்சலி செலுத்தவும் வர இருக்கிறார்கள். ஏற்கனவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவார்கள் என்பதால் இங்கே காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பதும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் இப்போது மணப்பாக்கம் இல்லம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றதற்கு பிறகு அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவும் இருக்கிறார்கள். திரு EVKS இளங்கோவன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மணப்பாக்கம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார் முதல்வர் ஸ்டாலின். அவரோடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். இதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் திரு EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். இன்று முழுவதுமே அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இன்று முழுவதுமே அவருடைய உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளைய தினம் அவரது உடலானது தகனம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
அவருக்கு, அவரது குடும்பத்தினருக்கு நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.